நம் அன்றாட வாழ்க்கையில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா வங்கி, ஆதார், வரி, ஓய்வூதியம் இது மாதிரியான விஷயங்கள் தான். இந்த துறைகளில் நவம்பர் மாதம் ஏற்பட உள்ள புதிய மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆதார் அட்டை புதுப்பிப்பு கட்டண மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம். ஆதார் மற்றும் அது தொடர்பான சேவைகளை நிர்வகிக்கூடிய ஆணையமான UIDAI யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதோடைய அறிவிப்புப்படி குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை புதுப்பிப்பு இனி இலவசமாக செஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ₹125 வசூலிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அது இலவசம். அதுவே பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதார் அட்டையில் பெயர், முகவரி, பிறந்த தேதி இதெல்லாம் மாற்றம் செய்யணும் அப்படின்னா ₹75 வசூலிக்கப்படும். அதே போல் கைவிரல் ரேகை, கருவிழி ஸ்கேன் செஞ்சு புதுப்பிக்கணும் அப்படின்னா ₹125 வசூலிக்கப்படும். இதில் இன்னும் ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, ஆதார் தகவல்களை இணையத்தில் ஆவணங்களே பதிவேற்றாமல் மாற்றவும் முடியும். அது ஒரு முக்கிய செய்தி. அடுத்து வங்கி கணக்கில் வரவுள்ள புதிய விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நவம்பர் 1 முதல் வங்கி கணக்குகளுக்கான நாமினேஷன்களில் மாற்றம் வருது. அதாவது ஒரே கணக்கில் 4 நாமினிகள் வரைக்கும் இனி சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாமினிக்குமான பெர்சன்டேஜ் ஷேர், அதாவது தனித்தனி பங்கு எவ்வளோ அப்படிங்கிறதையுமே குறிப்பிட முடியும். ஒருவேளை நாமினி குறிப்பிடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நோ நாமினி டிக்ளரேஷன் செஞ்சு உங்கள் வங்கி கணக்கை தொடரவும் முடியும். குறிப்பாக இந்த மாற்றம் வங்கி கணக்குகளின் உரிமை தொடர்பான குழப்பங்களை தவிர்க்கக்கூடிய நோக்கத்தோட இந்திய ரிசர்வ் வங்கியால் கொண்டு வரப்பட்ட முக்கிய தீர்மானம். அடுத்து ஓய்வூதியதாரர்களுக்கான முக்கிய எச்சரிக்கை. ஓய்வூதியம் பெறும் அனைவரும் தங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட், அதாவது உயிர் சான்றிதழை நவம்பர் மாதத்துடைய இறுதிக்குள்ள வங்கியில் சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கலைன்னா ஓய்வூதிய தொகை ஒன்று தாமதமாக வரலாம், இல்லைன்னா தற்காலிகமாக நிறுத்தப்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓய்வூதியதாரர்களே உஷாராக இருங்க. மறக்காமல் உயிர் சான்றிதழை வங்கியில் சமர்ப்பிச்சிருங்க. அதே போல் மத்திய அரசு ஊழியர்கள் ஏப்ரல் 1, 2025க்குள்ள தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் NPSல இருந்திருந்தா நவம்பர் 30 UPS, அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறலாம். இது ஒரு முறை மட்டுமே மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு. ஒருவேளை நவம்பர் 30 அவங்க மாறலை அப்படின்னா அந்த ஊழியர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்திலேயே தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்னுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல நவம்பர் 1 முதல் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி GST இந்த அமைப்பில் பெரிய மாற்றம் வர இருக்கு. அதாவது 12, அதே போல 28% நீக்கப்பட்டுச்சு இல்லையா? அதுக்கு பதிலாக 5%, 18% அப்படிங்கிற வரம்புகள் தான் இருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அந்த வரம்புகள் நவம்பர் 1 முதல் அறிமுகம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர வாகனங்கள், கைகடிகாரங்கள், ஆடைகள், உயர்தர காலணிகள் மாதிரியான லக்ஸரி குட்ஸ், ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரைக்கும் வரி விதிக்கப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனிநபருடைய ஆரோக்கியத்திற்கோ இல்லை சமூகத்துக்கோ தீங்கு விளைவிப்பதாக கருதப்படக்கூடிய பொருட்களான சின் குட்ஸ், அதாவது பாவ பொருட்கள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. பொதுவாகவே அந்த பொருட்கள் மீதான நுகர்வை குறைக்கிற வகையில் அதன் மீது அதிக வரிகளை அரசாங்கம் விதிக்கும். உதாரணமாக சிகரெட், பான் மசாலா, குட்கா, புகையிலை, மதுபானங்கள், சில வகை குளிர்பானங்கள், ஆன்லைன் சூதாட்டம், லாட்டரி, இப்படி அதே போல் சில பந்தய கிளப்புகள் இதெல்லாம் பாவ பொருட்களாக சின் குட்ஸாக கருதப்படுது. இதன் மீது 40% வரி விதிப்பும் நவம்பர் முதல் அறிமுகமாக இருக்கு. அடுத்து SBI கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ். இந்த கிரெடிட் கார்டு புதிய கட்டணங்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். மொபிக்விக், கிரெட் இது மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது 3ஆம் தரப்பு செயலிகள். இது மூலமாக கிரெடிட் கார்டு பயன்படுத்தி கல்வி கட்டணம் செலுத்தினா அவங்க கிட்ட இருந்து 1% கட்டணம் வசூலிக்கப்படும். அதே சமயம் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு நேரடியாக, அதாவது அவற்றின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் வழியாவோ இல்லை நேரடி பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரம் மூலமாகவோ கட்டணத்தை செலுத்தினா அந்த பரிவர்த்தனைகளுக்கு எந்த கூடுதல் கட்டணமும் விதிக்கப்படாது அப்படின்னு SBI கார்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வாலெட்டில் பணம் சேர்க்கவும் 1% கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கு. அதுவும் நவம்பர் 1 முதல் அமலுக்கு வருது. அதே போல் பஞ்சாப் நேஷனல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு செய்தி. வங்கியோட லாக்கர் வாடகை கட்டணங்கள் விரைவில் மாற்றப்பட இருக்கு.
குறைய இருக்கு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பும் இருப்பதா சொல்லப்படுது. லாக்கருடைய அளவு அதோடைய வகையின் அடிப்படையில் தான் இந்த புதிய வாடகை விகிதங்கள்லாம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புதிய கட்டண விவரங்கள் நவம்பர் மாத இறுதிக்குள்ள வங்கியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட இருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்த 30 நாட்களுக்கு அப்புறமா புதிய வாடகை விகிதங்கள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்தில் பார்க்கும்போது நவம்பர் 2025 தொடக்கம் வங்கி, ஆதார், ஜிஎஸ்டி மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்கள்ல பல மாற்றங்கள் வர இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய தினசரி வாழ்வோட நேரடி தொடர்பில் இருப்பதால ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நிதி நடவடிக்கைகளை கவனமா கையாள்வது நல்லது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.